எல்லோருக்கும் வணக்கம். என்கிட்ட திரும்ப திரும்ப ஒரு கேள்வி வைக்கப்பட்டுட்டே இருக்கு. முதல்ல கிராமத்து பெண்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நகரத்துல நல்லா படிச்சு நல்ல வேலையில இருக்கிற பெண்கள் கூட இதை என்கிட்ட கேட்கறாங்க. அது என்ன அப்படின்னா, அக்கா நாவல் பழம் சாப்பிட்டா என் குழந்தை கருப்பா பிறக்குமா அப்படின்னுட்டு. நான் ஏற்கனவே இதை பத்தின வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் என்கிட்ட இந்த கேள்வி திரும்ப திரும்ப வைக்கிறதுனால நான் இதை சொல்ல வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா நாவல் பழம் சாப்பிட்டா உங்க குழந்தையோட கலர் மாறாது. ஏன் அப்படின்னா உங்க குழந்தை உருவாகும் போதே அம்மாவோட அப்பாவோட ஜீன் எடுத்துட்டு தான் அவங்களோட கலர் உருவாகி வரும். ஸோ கலர் எப்போ டிசைட் ஆகும்னா குழந்தை உருவாகும் போதே டிசைட் ஆயிருக்கும். ஸோ நீங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கிற உணவுகள் மூலமா குழந்தையோட நிறம் எக்காரணம் கொண்டும் மாறாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கிட்ட செஷன் வர்றவங்க முதல் கொண்டு கேட்குறாங்க, அக்கா நான் பழக்கடைக்கு போய் நாவல் பழம் வாங்குறதுக்கு போனேன். கடைக்காரரே நீ என்னம்மா கர்ப்பமா இருக்கீங்க, நாவல் பழம் சாப்பிட்டா குழந்தை கருப்பா பிறப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து எனக்கு ஒரு பெரிய தயக்கமே வந்துருச்சுங்கக்கா அப்படின்னாங்க. இன்னொருத்தங்க, அக்கா எங்க அம்மா என்ன நாவல் பழம் சாப்பிட விடுறதே இல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு பழம் 2 பழம் கூட சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு இதை செஷன்ஸ்ல கேட்கும் போது இவங்களை கொஞ்சமாவது கன்வின்ஸ் பண்ண முடியுது. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த சமூகத்துல நீங்க அதாவது பழக்கடைக்காரங்களோ இல்ல காய்கறி கடையோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஆன்ட்டியோ பாட்டிங்களோ யாரா வேணாலும் இருங்க, தயவு செஞ்சு ஒரு கர்ப்பிணி பெண் கிட்ட நாவல் பழம் சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்ம உங்ககிட்ட அதுக்கான சயின்டிபிக் ப்ரூஃப் இல்லாம ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப சாதாரணமா ஒரு கர்ப்பமான பெண் கிட்ட விதைச்சிடுறீங்க. அது அவங்க மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. அவங்களால நிம்மதியா ஒரு பழம் சாப்பிட முடியல. ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம், நல்லது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள பயமுறுத்தாதீங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு பண்ற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நன்றி.